வெல்கம் பேக் டு அரவிந்த் இன்சைட்ஸ். நம்ம HTML இன்சைட் சீரீஸில் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஹைப்பர் லிங்க்ஸ். ஹைப்பர் லிங்க்ஸ் அப்படின்னா கிளிக்கபிள் டெக்ஸ்ட், இமேஜ் ஆர் எலிமெண்ட். அதை கிளிக் பண்ணும்போது நம்மளை இன்னொரு பேஜ் ஆர் வெப்சைட்டுக்கு ரீடைரக்ட் பண்ணுறது தான் ஹைப்பர் லிங்க்னு சொல்லுவாங்க. ஹைப்பர் லிங்க் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஹைப்பர் லிங்க் க்ரியேட் பண்ணுறதுக்கு நமக்கு செட் ஆஃப் A tags வேணும். ஓப்பனிங் A tag அண்ட் க்ளோசிங் A tag. A tag அப்படின்னா ஆங்கர் டேக். இப்போது A tag உள்ள கூகுள்னு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ சேவ் பண்ணிவிட்டு ப்ரௌசர் பாருங்கள். இதில் கூகுள்னு டெக்ஸ்ட் இருக்குது, ஆனால் அது கிளிக்கபிளாக இல்லை. ஏன்னா அது ஜஸ்ட் ஒரு நார்மல் டெக்ஸ்ட்டாக தான் இருக்குது. ஏன் ஒர்க் ஆகலை அப்படின்னா நம்ம A tagல அந்த டெக்ஸ்ட் இருக்குது, பட் அது எங்கே ரீடைரக்ட் பண்ணணும்னு நம்ம மென்ஷன் பண்ணல. அதுக்கு நம்ம A tagல ஒரு ஆட்ரிபியூட் ஆட் பண்ணணும். href ஈக்குவல் டு டபுள் கொட்டேஷன்னு ஆட் பண்ணிக்கலாம். href அப்படின்னா ஹைப்பர் டெக்ஸ்ட் ரெஃபரன்ஸ். இந்த href டபுள் கொட்டேஷனுக்குள்ளே கொடுக்குற ஃபைல் நேம் ஆர் URL தான் ஹைப்பர் லிங்காக ஒர்க் ஆக போகுது. இப்போ hrefக்குள்ளே கூகுளோட URL ஆட் பண்ணலாம். இப்போ கூகுள்னு சர்ச் பண்ணிட்டு நம்ம அந்த கூகுளோட URL காப்பி பண்ணிக்கலாம். ரைட் கிளிக் கொடுத்து காப்பின்னு கொடுத்தீங்கன்னா காப்பி ஆகிடும். அப்படிலாம் ஷார்ட்கட்க்கு யூஸ் பண்ணிக்கோங்க, Ctrl+C. இப்போ அந்த லிங்க்கை நம்மளோட டபுள் கொட்டேஷன்ஸ்குள்ளே ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு சேவ் பண்ணுறோம். இப்போ நமக்கு ஹைப்பர் லிங்க் க்ரியேட் ஆகிருக்கும். இப்போ ப்ரௌசரில் இருக்க டெக்ஸ்ட்டை பாருங்கள், ப்ளூ கலருக்கு சேஞ்ச் ஆகிருக்கும். இப்போ இந்த லிங்க்கை கிளிக் பண்ணதும் நம்மளை google.com ஹோம் பேஜுக்கு ரீடைரக்ட் பண்ணிடும். இதே லிங்க் நமக்கு நியூ டேப்பில் ஓப்பன் ஆகணும் அப்படின்னா இந்த A tagல டார்கெட் ஈக்குவல் டு டபுள் கொட்டேஷன் போட்டு டபுள் கொட்டேஷனுக்குள்ளே _ blank அப்படின்னு ஆட் பண்ணிவிட்டு சேவ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அந்த டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணும்போது நமக்கு google.comோட ஹோம் பேஜ் நியூ டேப்பில் ஓப்பன் ஆகிருக்கும். இப்போ நம்ம ஒரே வெப்சைட்டில் வேறு பேஜுக்கு போகிறது எப்படின்னு பார்க்கலாம். ஃபைல் செக்ஷனில் நான் புதுசாக dummy.html அப்படின்னு ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணிக்கிறேன். நீங்கள் என்ன நேம்னாலும் போட்டு க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் ஒரு டெக்ஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். சப்ஸ்கிரைப் டு அரவிந்த் இன்சைட்ஸ்னு நான் ஆட் பண்ணிவிட்டு சேவ் பண்ணிக்கிறேன். நம்ம மறுபடியும் index.html ஃபைலில் புதுசாக ஒரு A tag க்ரியேட் பண்ணிக்கலாம். இதில் நியூ பேஜ் அப்படின்னு நான் டெக்ஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இதில் இப்போ dummy.htmlோட ஃபைல் லொக்கேஷனை ஆட் பண்ணணும். நம்ம A tagல இருக்க டபுள் கொட்டேஷனில் ஜஸ்ட் நம்ம ஃபைல் நேமான dummy.html அப்படின்னு ஆட் பண்ணிவிட்டு சேவ் பண்ணிக்கலாம். இப்போது ப்ரௌசரில் இருக்க நியூ பேஜ்ன்ற டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணதும் நம்ம வெப்சைட்குள்ளேயே வேறு பேஜுக்கு ரீடைரக்ட் ஆகிருக்கும். இன்னொரு A tag க்ரியேட் பண்ணிக்கலாம். இதில் நம்ம மெயில் ஐடிக்கு டேரெக்டாக ஒரு மெயில் சென்ட் பண்ணுற ஆப்ஷன் வைக்கலாம். இந்த A tagோட டபுள் கொட்டேஷனில் மெயில் டு காலன் ஆட் பண்ணிவிட்டு காலன் பக்கத்தில் நம்மளோட மெயில் ஐடியை ஆட் பண்ணிக்கலாம். arvind@mail.comனு ஒரு ஃபேக்கான மெயில் ஐடி போட்டு அண்ட் உங்கள் A tagல உங்கள் மெயில் ஐடி இல்லைனா மெயில் இல்லை இமெயில்ன்ற வேர்ட் ஆட் பண்ணிட்டு சேவ் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம ஆட் பண்ண நேம் ப்ரௌசரில் டிஸ்பிளே ஆகும். அதை கிளிக் பண்ணதும் டிஃபால்ட் மெயில் ஆப்ஷன்ஸ் ஓப்பன் ஆகும். டேரெக்டாக மெயில் சென்ட் பண்ணுறதுக்கு இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணலாம். இதே மாதிரி மொபைல் நம்பருக்கு பார்க்கலாம். இப்போ A tag க்ரியேட் பண்ணிட்டு டபுள் கோட்டேஷனில் TEL காலன் போட்டு உங்கள் நம்பரை ஆட் பண்ணிக்கோங்க. நான் எக்ஸாம்பிளுக்கு 9876543210ன்னு ஆட் பண்ணிவிட்டு இப்போ A tag உள்ள உங்கள் மொபைல் நம்பர் இல்லைனா கால்ன்ற மாதிரி ஏதாவது ஒரு டெக்ஸ்ட் ஆட் பண்ணிட்டு சேவ் பண்ணிக்கலாம். இப்போ அந்த டெக்ஸ்ட்டை சேவ் பண்ண டெக்ஸ்ட் ப்ரௌசரில் டிஸ்பிளே ஆகும். அதை கிளிக் பண்ணதும் டிஃபால்ட்டான ஆப் ஆப்ஷன்ஸ் காட்டும். அதுவே நீங்கள் மொபைல்லேருந்து அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணியிருந்தீங்கன்னா டைரெக்டாக உங்கள் டயல் பேடுக்கு ரீடைரக்ட் ஆகிடும். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப். இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் ஆட் பண்ணுங்கள். மறுபடியும் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை ஃப்ரம் அரவிந்த் இன்சைட்ஸ்.